மீடியா வந்து கரு ஸ்டாம்பிலே காமிச்சிக்கிட்டு இருந்த சமயத்துல தான் இவ்வளவு நியூஸுகளும் நடந்திருக்கு. இதுல என்னன்னா ஊடகங்கள்ல அடிச்சுக்கிறாங்க சில ஊடகவியலாளர்கள். பிரபலமான பத்திரிகையில் இருக்கக்கூடியவங்க கூட இருந்தா அவர் என்ன பண்றாரு பாருங்க, இவர் என்ன பண்றாரு பாருங்கன்னு பேசிட்டு இருக்கிறாங்க. யார் ஊடகவியலை காப்பாத்துறதுங்கிற ஒரு போராட்டமே நடந்துட்டு இருக்க மாதிரி பேசுறாங்க. உண்மையில ஊடகவியலை காப்பாத்துறதுக்கான போராட்டம் அப்படிங்கிறது மக்கள் பிரச்சனைகளை பேசுறது. அதுல இன்னும் கூடுதல் கவனம், அது குறிப்பா மெயின் ஸ்ட்ரீம் மீடியா கவனம் செலுத்துறதே இல்லை அப்படிங்கிறத கண்கூட இந்த மாதிரியான செய்திகளை நம்ம எங்காவது தேடி படிக்கும் போது இதை பத்தி யாருமே பேசலையே அப்படிங்கும் போதுதான் நம்ம பார்வைக்கு பளிச்சுன்னு தெரியுது. இதே நேரத்துல நாம கவனிக்கப்படாத ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா மலக்குழி மரணம். சிஎம் தொகுதியான கொளத்தூர் தொகுதியில கள்ளக்குறிச்சியிலேருந்து ஒருத்தர் வந்து சென்னைக்கு வேலைக்கு வராரு. அவர் வந்து இந்த பைப் புதைக்கிற வேலைக்கு ஈடுபட்டு இருந்திருக்காரு. அந்த சமயத்துல அந்த பாதாள சாக்கடைக்குள்ள இறங்கி அது வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட கான்ட்ராக்டர் சொல்லவும் அவர் கீழே இறங்கி வேலை செஞ்சிருக்காரு. அங்கேயே மரணிச்சுப்பார். இவர் காப்பாற்ற போன 2 பேருமே பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒருத்தர் மட்டும் உயிர் இழந்திருக்கிறாரு. ஆனா இந்த செய்தி பாத்தீங்கன்னா ஊடகத்துல வந்து பெருசா காமிக்கப்படல. அது சிஎம் தொகுதின்றதுனால காமிக்கப்படலையான்னு தெரியல. இல்ல பொதுவாகவே நீங்க சிஎம் தொகுதின்னு இல்லை, எங்க நடந்தாலும் இந்த பிரச்சனைகள் பெருசா யாரோ பிரச்சனை மாதிரி டீல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இதுல வந்து தலையிட்டு அதுல பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு 30 லட்ச ரூபாய் இழப்பீடு வாங்கி கொடுத்துருக்காங்க. முதல்ல சொன்னா அதே திண்டாமல் முன்னாடி. இப்போ இதுல நான் சொன்ன மாதிரி இப்போ முக்கியமாக கொளத்தூர் தொகுதியில் சிஎம் உடைய தொகுதியில் இப்படி ஒரு சம்பவம் நடக்குது, அது கவனிக்கப்படலைன்னா தமிழ்நாடு முழுக்க இந்த மாதிரியான சம்பவங்கள் திருப்பூரில் சமீபத்தில் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். அப்போது இந்த சம்பவங்கள் மீது என்ன அக்கறை இந்த சமூகத்துக்கு இருக்குது, அரசுக்கு என்ன அக்கறை இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. இந்த மாதிரியான சம்பவங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி சாதி தொடர்பான விஷயங்கள் தமிழ்நாட்டை ஃபுல்லாக வியாபித்திருக்கு. ஊடகங்கள் பேசுறதில்ல, முக்கியமாக சிலர் மட்டும் அதை கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ இந்த பிரச்சனை பொது பிரச்சனையாக மாற்றி விவாதத்துக்கு கொண்டு வர வேண்டியது அப்படிங்கிறது முற்போக்கு பேசக்கூடியவங்களுடைய கடமை, ஊடகவியல் பேசக்கூடியவங்க, இதழியல் பேசவங்களுடைய கடமை. இது மாதிரியான விஷயங்கள் இனி தொடரவே கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கண்டிப்போட கண்காணிப்போட செயல்படணும் அரசும் ஊடகங்களும்.